இதோ பாரு, சினிமா தியேட்டர் போறதுக்கு முன்னாலே சொல்லிடுறேன், 50 ரூபாய்க்கு மேல செலவே பண்ண மாட்டேன். ஏங்க அதான் வீட்லயே சொல்லிட்டீங்கல்ல, 4 பேர் நடுவுல வேற சொல்லணுமா? உன் பசங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்ல, அங்க வந்து ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் கேட்க கூடாது பாரு. இங்கே முறுக்கு இருக்கா, நான் வாங்கிக்க. வாங்க சீக்கிரம் வாங்க. பஸ் வந்துருச்சு வா. ஸ்டாப் ஸ்டாப். நித்யா வாங்க வாங்க சீக்கிரம் மறுபடியும் வாங்க. வா லட்சுமி. உள்ள போங்கயா. ஏன் கால வைக்கிற? வண்டி நிறுத்துங்கயா. உழுந்துக்கும் தொலைக்கு போறியா? வர வேண்டித்தானே. வாடா. ஏண்டி நான் தான் போய் ஏறினேன்ல, நீ வந்து ஏற வேண்டித்தானே. ஏங்க நீங்க ஆம்பளை ஓடி போய் ஏறிடுவீங்க, நான் பொம்பளை பசங்களை கூட்டிட்டு வர வேண்டாமா? ஆமா பொல்லாத பசங்க. சே நினைச்ச மாதிரி எங்க நடக்குது. நில்றாங்க. அம்மா. என்னடா? ஆட்டோல போலாமா? ஆட்டோ வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், சும்மா இருடா. யோ இங்க வந்து என்ன பாப்பாம் பண்ணிட்டு அப்படி போயா. ஏற்கனவே பஸ்ஸுக்காரங்க தொலை தாங்க முடியல, இதுல இவனுங்க வேற. அம்மா படம் ஆரம்பிச்சிருவாங்கம்மா, ஆட்டோல போலாமா? படம் ஆரம்பிச்சாலும் சரி, பாதி படம் போனாலும் சரி, ஆட்டோல எல்லாம் போக மாட்டோம், பஸ்ல தான் போவோம். அதுவும் நம்ம தலையெழுத்து. ஆட்டோ வாயா. இப்ப ஆட்டோல போனா வீட்டுக்கு வரும்போது நடந்தா வரணும், சரியா? இப்ப சரினுங்க, வரும்போது உயிரோடுங்க. மீட்டர் போடையா? மீட்டர் ஓடாது சார். ஓடாத மீட்டர் எதுக்கே வச்சிருக்க? கேட்டு போட வேண்டியதானே. பிரபு வாடா. 2 ரூபா போட்டு சார். எதுக்கே 2 ரூபா? 18 ரூபாய் தானே சொன்னேன். போயா சார் போட்டு கொடுத்து போங்க சார். படம் போட்டுட்டு வாங்க, கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ஏமாந்தா மொட்டை அடிச்சிருவாங்களே. டிக்கெட் இல்ல சார். 2 டிக்கெட் சார். இல்ல சார். சார் இல்ல சார். என்னங்க கிடைச்சதா? கிடைச்சது. ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டான். ஒரே படி 9 மணி நேரம் சுத்திட்டு இருந்தா சீக்கிரம் கிளம்பினா கேட்டியா நீ? சரி விடுங்க, இன்னைக்கு இல்லனா இன்னொரு நாளைக்கு பாத்துட்டு. அதுக்காக இன்னொரு நாள் ஆட்டோவாக 18 ரூபாய் செலவு பண்ணிட்டு வர சொல்றியா? டிக்கெட் கிடைக்கலனா நான் என்னங்க பண்ணுறது? 20 ரூபா 10 ரூபா டிக்கெட் 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 20 ரூபா. யோ 12 ரூபாய்க்கு தெரியா? போயா. சரி வாயாங்க. 15 ரூபாய்க்கு தெரியா? 20 ரூபா. கொடுத்து தொலை. ஆட்டோவுக்கு 20 ரூபா. ஏங்க கணக்கு அப்புறம் போட்டுக்கலாம், படம் ஆரம்பிக்க போகுது. வாங்க 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 சீக்கிரம் ஓடுங்க. இந்த பஸ் தான் பிடிசி உள்ளதா QMC பாரு. அடி மணி வந்தாச்சு சிக்னல் தந்தாச்சு. ஏந்திரா. இதோ பாரு. இவள செலவு பண்ணி கொண்டு வந்து தூங்குதுங்க. சரி பிரபு. டேய் இங்க பாரு. இங்க பாரு. பிரபு ஏந்திர. உட்காரியா. யோ உட்காரியா. என்னையா பா. உட்காரியா. ஏந்திர ஏந்திர. பாக்குறாங்க. என்ன ஏந்திர பா. காலனக்கு உதவணும். என்னங்க நீங்க? அங்க பாரு. எம்ஜிஆர் பாரு. எம்ஜிஆர் பாரு. எம்ஜிஆர் பாரு பாரு. ஏய் ஏங்க மீட்டருக்கு மேல போட்டு கொடு சார். மீட்டருக்கு மேல பாறங்கள தான் தூக்கி பண்ணும். பாயா. டா உட்கார். ஏய் தூங்காத, சாப்பிட்டு தூங்கலாம். தொல்லை பிடிச்சதுங்க. சே 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் கொடுத்து படம் பாருங்கன்னா படம் ஃபுல்லா தூங்கிட்டு வந்துக்குதுங்க. டேய் ஏமானுங்க பிள்ளைங்களா இதுங்க. சனியம் பிடிச்சதுங்க. ஏங்க குழந்தைங்களை போய் சனியம் கிண்ணின்னு திட்டிட்டு பின்ன என்னடி இந்த வீட்டுல ஒண்ணாவது நான் திட்டம் போற மாதிரி நடக்குதா? சினிமாக்கு 50 ரூபாய் பிளான் பண்ணேன், இப்ப 90 ரூபாய் ஆயிருக்குது. மீதி 40 ரூபாய் அவன் கொடுக்குறது. ஏங்க சினிமாக்கு போயாச்சு, பார்த்தாச்சு, திரும்பியும் வந்தாச்சு, திருப்பி திருப்பி அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே. அப்ப பேசிட்டு இருக்கா பைத்தியக்காரனா? எல்லாம் ஒன்ன சொல்லி குத்தமில்லடி. ஏய் எங்கடி இன்னொரு செருப்பு? ஏய் ஏய் ஏந்திரா. எங்கடா இன்னொரு செருப்பு? ஏய் எங்கடா விட்ட? ஏய் சொல்டா. என்னங்க இப்படி வாங்க. டேய் கண்ணா எங்கடா செருப்பு விட்ட? சொல்லி தொலையேண்டா. சினிமா கோட்டை இல்லையா? இல்ல ஆட்டோல. ஐயோ தோபார் ஆட்டோ வந்து தியேட்டருங்குது. எங்கன ஒழுங்கா சொல்லியாடா நீ? ஏங்க குழந்தை தூக்கத்துல அப்படிதாங்க பேசுவா. என்ன இப்படிதான் பேசும்? திங்க தெரியுது இல்ல? போன வாரம் தான் 80 ரூபாய் கொடுத்து வாங்கின செருப்பு.
அதுக்குள்ள உன்னை தொலைச்சாச்சு. இந்த ஆட்டோக்காரன் வேற இருக்கான பண்ண தெரியலையா? எங்க போறீங்க? செருப்பு ஆட்டோல விட்டனா தேட்டர்ல விட்டனா போய் பார்க்க வேணாமா? மணி 10 ஆக போகுது. இப்ப போய் என்ன தேட போறீங்க? அப்ப அப்படியே விட்டு சொல்றியா? என்கிட்ட பணம் நான் கொட்டியா கிடக்குது. சும்மா பணம் சொல்லாதீங்க. குழந்தை தெரியாம தொலைச்சிட்டா. இப்ப அதுக்கு யார் என்ன பண்றது? சரி வாங்க சாப்பிடலாம். ஆமா, பெரிய சாப்பாடு சாப்பிட்டு தான் இப்ப எல்லாம் ஆகுது. சும்மா அழாதடா. அவர் கோவத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்களும் நடந்துக்கிறீங்க. அவர் வாங்கி கொடுத்த ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா வச்சிருக்கீங்களா? பாரு, ஒன்னால அவர் சாப்பிடாம போயிட்டாரு. போய் கூப்பிடு போ. போனா அடிக்கும். இப்ப நீ போல நான் உதப்பேன். போடா. ஏய் பத்மா, நீயும் அப்பா கூட்டிட்டு வரலாம். அப்பா, இந்த மாதிரி செருப்பு தொலைக்க மாட்டேன். சாப்பிட வாங்கப்பா. விடுறா, நீ சாப்பிடு போ. வாங்கப்பா. அவனை அண்ணா அஞ்சா சிங்க கூப்பிடாரு, கூப்பிடு. சரி என்ன போ. வீந்தோரை கண்டார் மனதுக்குள் செய்திக்கும். அண்ணன் கூப்பிடுறாரு. அண்ணனா? யார் அண்ணன்? என்னது? யாரு அண்ணனாவா? அண்ணா அஞ்சாவது சிங்கத்தை பார்த்து யாரு அண்ணனா கேக்குற? அஞ்சாத சிங்கமா? சிங்க முடியல. போயா வரமுல. வணக்கங்க. டேய், 2 ஸ்டெப் கீழ இறங்கி நில்றா. என்ன ஆட்டோ ஓட்டுறியா? ஆமா. இது என்ன வாடகை ஆட்டோவா? அந்த ஆட்டோக்கு நான் தாங்க ஓனரு. என்னது ஓனரா? 3 டயரையும் ஒரு தார்பாயை நடுவ தொங்க விட்டா நீ ஓனரா? அப்ப டாடா பிர்லாவேல என்னடா சொல்றது? என்னங்க அநியாயமா இருக்கு? அவங்க உங்க பொருளுக்கு அவங்க ஓனருங்க. படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற. அடக்குடா. இனிமே ஓனருங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரவே கூடாது. சரி, ஒளிஞ்சு போ. தினம் ஆட்டோவில் நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் கான்வென்ட்ல விட்டுட்டு சாயந்தரமான பத்திரமா கூட்டி வந்து விடணும். என்ன ஏங்க, டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறது? துட்டுங்க. பணம் இல்லாம ஓட்டு வாங்க. பணமா? இந்த அஞ்சா சிங்கம் மருகுபாண்டி கிட்ட பணம் கேட்ட முதல் ஆள் நீதான்டா. நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவிலேயே நீ ஆட்டோ ஓட்ட முடியாது. ஆமா, லைசென்ஸ் வச்சிருக்கியா? ஆர்சி புக் இருக்கா? என்ன அதெல்லாம்? ஆட்டோ லைசென்ஸ்? நீ பெரிய ரோடு இன்ஸ்பெக்டர். பாரதேசி நாயே, வச்சிருக்கிறது ஒன்றே நான் ஆட்டோ. ஸ்ட்ரைட்டா நீங்க ரோடு இன்ஸ்பெக்டர் எடுத்தா பேசுவீங்களா? அடிச்சுன்னா தலை போய் ஆட்டோல ஒட்டிக்கும். சும்மா ஆட்டோ தொடர்ந்து கூப்பிட்டு வச்சு அடிக்கிறா நீ. என்னை கேட்க ஆள் அனாதை நினைச்ச நீ. என் பொண்டாட்டி இருந்தா நடக்கிறதே வேற. நான் உன்ன என்னைக்கு இருந்தாலும் ரோட்ல நீ நடந்தா போய் ஆகணும். உன் மேல ஆட்டோ விட்டு ஏத்த பாடுறா. ஆடு என்னைக்கு இருந்தாலும் உசுறு ஏங்க வேண்டா. பாத்துக்கிறா. அவன் சொல்றத பார்த்தா விட்டு ஏத்தவன் ஏத்துவான் போல இருக்க. இதுக்கு தான் உன்னை பாடி கடை வச்சிருக்கேன் நாயே. இனிமே வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஓடி போய். அவசரப்பட்டு கையை நீட்டிட்டோம். எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் போட்டிருக்கேன். இருங்க. என்ன மறந்துட்டேன். என்ன வடை ஸ்வீட்லாம் நீ வீட்ல செஞ்சியா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்கல்ல, அந்த அக்கா கொடுத்தாங்க. எங்க பக்கத்து வீட்டுக்காரரு பெரிய அரசியல்வாதியா, எம்எல்ஏக்கு பிஏவா. அவங்க வீட்டுல இல்லாதது எதுவுமே இல்லைங்க. 2 டிவி, 2 ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பீரோ எல்லாம் 2 இருக்கு. சரி, இப்ப என்ன இதுக்கு? இல்ல, 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரா. சாமத்தியமா எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்ல வந்தேன். அவன் அரசியல்வாதிடி. அந்த மாதிரி அரசியல்வாதிக்கு 2ஆம் கிளாஸ் இல்ல 1ஆம் கிளாஸ் கூட படிக்க தேவையில்ல. ஏமாத்தி பழிக்கிறவனுக்கு படிப்பதுக்குடி. ஆமா, உங்களுக்கு சாமத்தியம் இல்லைன்னா உடனே அடுத்தவங்களை குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்களா? ஏய் துபார், அடுத்த வீட்டு நியாயத்தை பத்தி என்கிட்ட பேசாத. ச்சே, நிம்மதியா சாப்பிட்டு கூட முடியாது. லட்சுமி, லட்சுமி ஏன் கீழே வந்து படுத்துட்ட? என்ன நான் என்ன சொல்லிட்டேன்னு சாப்பாட்டுல பாதியில எழுந்து வந்துட்டீங்க. இதோ பாருமா, அடுத்த வீட்டுல 1000 இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம சூடு போட்டுக்கலாமா? இதோ பாரு, நமக்கு என்ன வருமானமோ அதை வச்சுதான் நம்ம குடும்பம் நடத்தணும். எங்க நான் என்னமா அக்கம் பக்கத்தை பார்த்து அது வேணும் இது வேணும்னு கேட்ட மாதிரி எல்லாம் பேசுறீங்க? என் கைய பாருங்க, அம்மில அரைச்சு புண்ணா போச்சு. அதுக்காக எனக்கு ஒரு மிக்ஸி வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன்னா இட்லி கண்ட கல்ல ஆட்டி ஆட்டி நெஞ்செல்லாம் வலிக்குது.
அதுக்காக எனக்கு ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுங்க நான் கேட்டேனா? ஏதோ நமக்குன்னு ஒரு காலம் வருமே நினைச்சுக்கிட்டு மனசுல எல்லாத்தையும் போட்டு புளிக்கிட்டு இத்தனை வருஷமா உங்களோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். லக்ஷ்மி என்னம்மா அழுதுகிட்டு? லக்ஷ்மி இதோ பாருமா, இதோ பாரு, எனக்கு மட்டும் நீ படுற கஷ்டம் புரியாமையா இருக்கு. எனக்கும் நீ ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி தரணும்னு ஆசை. என்ன பண்றது, சம்பாதிக்கிறதெல்லாம் வரவுக்கும் செலவுக்குமே சரியா இருக்க. நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்றேன். கவலைப்படாத, அடுத்த மாசம் கண்டிப்பா எனக்கு ப்ரொமோஷன் வந்துடும். நீ கேட்கறதெல்லாம் ஒவ்வொன்றா வாங்கி தந்துடுறேன். மனசுல எதுவும் வச்சுக்காத. வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ நல்ல சமாதானமா பேச கத்துட்டு இருக்கீங்க. என்னம்மா பண்றது, என்ன மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்க பணத்தால சாதிக்க முடியலனாலும் அப்படி இப்படி பேசித்தான் சமாளிக்க வேண்டியது இருக்கு. குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க தூங்குறாங்க. லைட் இது வேறயா? வழக்கமா குழந்தைங்க பர்த்டேனாலே 100-200 பேர் கூப்பிட்டு கிராண்டா செய்வேன். வீடு சின்னதா போச்சு, அதனால உங்களை மட்டும் கூப்பிட்டு சிம்பிளா முடிச்சுக்கிட்டேன். அம்மா இவ்வளவு பெரிய கேக் எதுக்குமா? ரஞ்சித்துக்கு பர்த்டே. இதே மாதிரி எனக்கும் வேணுமா? அதெல்லாம் கேட்க கூடாது. ஏங்க இந்த புடவை புதுசுங்களா? நான் எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் ஒரு புது புடவை வாங்கிடுவேன். புதுசா கட்டி இருக்கிறத பார்த்தோம்னா உங்களுக்கு தான் பிறந்த நாள் நினைச்சிட்டேன். என் பிறந்த நாள் மார்ச் 12. அதுக்கும் ஒரு பனாரஸ் புடவை வாங்கியிருக்கேன். 20 ரூபாயில. 20 ரூபாயில பனாரஸ் கிடைக்குமா? வெறும் 20 ரூபாய் இல்ல, 20,000 ரூபாய். ஏக்கா 20,000 கூட புடவை இருக்குதா? நமக்கு என்ன தெரியும், நம்ம வீட்டுக்காரர் முன்ன பின்ன வாங்கி கொடுத்துருந்தா தானே. சாரி சிஸ்டர், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இவனை தானே பிறந்த நாளே? ஆமா. இந்தாப்பா தேங்க்யூ. என்னுடைய வாழ்த்துக்கள். ஊது. Happy birthday to you. என்னடா கண்ணா சாப்பிடாம யோசனை பண்ணிட்டு இருக்க? அம்மா பக்கத்து வீட்டுல ரஞ்சித்துக்கு கேக் வெட்டி ஹாப்பி பர்த்டே கொண்டாடினாங்கல்ல, அது மாதிரி எனக்கு எப்பமா கொண்டாடுறது? அது அவன் பெரியவன், நீயும் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் அம்மா உனக்கு கொண்டாடுற, சரியா? இந்தா சாப்பிடு. அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பயே கொண்டாடணும். டேய் அடம் பிடிச்ச அடி வாங்குவேன். ஒழுங்கா சாப்பிடு. இந்தா. வேணாம், எனக்கு இப்பயே ஹாப்பி பர்த்டே கொண்டாடணும். நீ சொன்ன நான் கொண்டாடணுமா? பின்னிடுவேன். ஒழுங்கா சாப்பிடு. வேணாம், எனக்கு இப்பயே ஹாப்பி பர்த்டே டேய் இங்க வாடா. என்னப்பா ஆச்சு, ஏன் அழுகுறான்? சாயங்காலம் வரும்போது ஒரு கேக்கும் சின்ன மெழுகுவத்தி வாங்கிட்டு வாங்க. உயிர் எடுக்கிறான். எதுக்கு? பக்கத்து வீட்டுல ரஞ்சித்துக்கு பர்த்டேன்னு கூப்பிட்டாங்க, போயிருந்தோம். இவனுக்கு அதே மாதிரி கேக் வேணுமா? உன்னை யார் இவன் அங்கெல்லாம் கூட்டு போய் சொன்னது? எங்க அக்கம் பக்கத்துல கூப்பிட்டா போகாம இருக்க முடியுமா? இன்னைக்கு பர்த்டே பார்த்து கேக் கேட்டான், நாளைக்கு இன்னொன்னு பார்த்து அதையும் கேட்பான். நம்மளால இதெல்லாம் வாங்கி தர முடியுமா? ஒரு கேக்கு தானே கேட்டான், அதுல என்னங்க ஆகுது? கேக் ஒண்ணும் பெருசு இல்ல, பர்த்டே நமக்கு தேவைதானா? அது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. குழந்தைக்கு புரியுங்களா? சில விஷயங்களை குழந்தைங்களுக்கு கூட புரிய வச்சிடலாம், ஆனா உனக்கு புரிய வைக்கிறதுக்கு பார் தலை எழுத்து. எம்மடி இந்தப்பா வட 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 சாப்பிடுங்க. நைனா நைனா இந்தப்பா இந்த வட வட சாப்பிடு சாப்பிடு. ஆளு கொடுத்து பிடிச்சிருங்க. பாரு பிள்ளைக்கு டாயர் கூட போடாம பிச்சைக்கார வீட்டு பிள்ளைய மாதிரி விட்டுருக்கா பாரு. எங்கடா வாத்தா? அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது, இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இங்க ரெண்டு பக்கம் சிவப்பு ரோஸ். இது என்ன தூக்கி நிக்குது? பேஷன். உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாக்காக என்ன விட 20 வயசு ஜாஸ்தி. அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன? ஓஹோ, நீ அங்க பார்த்தா ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு? ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீல, அதை எடுத்து வாங்கிட்டேன். என் பொழப்புல மண்ணல் ஓடுறியா? பிள்ளை அமலம் உனக்கு பாவச்சு, உனக்கு ரோசா உனக்கு வேணாம். உனக்கு அசிங்கமா உண்டு ஊரை பார்த்து அசிங்கமா போவேன். வேணாம் சொன்னாங்க என்ன அடிச்சு
அடியே பிள்ளைல அப்படி ஓடாத அனாதையா போகும் புள்ள நானா எரிஞ்ச பத்தி பிள்ளை மேல சத்தியம் பண்ண அடிக்க மாட்டேன் அம்மா அடியே அடியே ஒன்னா தனியா இருக்க முடியாது யாராவது பிடிக்கியா ஐயா நின்று அடியே 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 எரிஞ்ச பத்தி அடியே